ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் கோயிலில் இன்றைக்கி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு காலையில் வெள்ளனவே எந்திரிச்சு போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நைட்டு தூங்கவே 11 மணி ஆயிடுச்சு. அப்புறம் எங்கே காலையில் வெள்ளனை எந்திரிக்கிறது? அப்புறம் நாங்கள் 2 பேரும் 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பி ரெடியாகி பார்த்தா என் பையன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். அவனை எந்திரிச்சு குளிப்பாட்டி கிளப்பி சரி ரெடி அப்பாடான்னு சொல்லி கிளம்பலான்னு வெளியே வந்தால் என் பையன் அப்போ தான் பாத்ரூம் வர்றேன்னு சொல்கிறான். திரும்ப அவனை பாத்ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து வண்டி ஏறி கோயிலுக்கு போய் சேர்ந்தா மணி 8:30 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உள்ளே போனவுடனே சாப்பாடு போட்டாங்க. நமக்கு எப்போயும் சாப்பாடு தானே முக்கியம். உள்ளே போய் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு என் பையனும் சாப்பிடவே மாட்டேங்கிறான். அவனுக்கு ஊட்டி விட்டு கஷ்டப்பட்டுட்டு உள்ளே போய் உட்காந்தா ஐயர் மந்திரம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ ஒரு வழியாக மந்திரம் 10 மணிக்கு முடிஞ்சிட்டு எல்லாரையும் வெளியே வான்னு கூப்பிட்டாங்க. வெளியே போய் நின்னா ஒரு பெரிய பள்ளம். என்னடா இவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்கேன்னு போய் பார்த்தா அதுக்குள்ளே தான் பாலக்கால் போடுறதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு எல்லாம் உள்ளே இறங்கி ஐயர் அங்கேயும் போய் உக்காந்து மந்திரம் சொல்கிறாரு. ஒரு 3/4 மணி நேரம் சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சொல்லி முடிஞ்சு எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடியாகி மேலே வந்து உட்காந்தா சூடாக ஒரு டீ கொடுத்தாங்க. அது நல்லா சாப்பிட்டுட்டு சரின்னு சொல்லி உட்காந்து முடிஞ்சோடனே ஒரு 10 நிமிஷத்துக்கு கழித்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.